அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் யோகா நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஆசனத்தின் ஒழுங்கமைப்பு பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் நாங்கள் சென்ற கிழமை ஆசனத்தினுடைய ஒழுங்கமைப்பு, அதனுடைய பத்த கோணாசனான்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை மூவிங், அதுக்கு பிறகாக மரிஜை கிரியான்னு சொல்லக்கூடிய கட் கவ் மூவிங் பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளில் நாங்கள் உட்கட்டாசனா அல்லது லகு உட்கட்டாசனான்னு சொல்லக்கூடிய அந்த 7 வகையான மாற்று நிலைகளை தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம். முதலாவதாக யோகாத்துக்கு செல்லும் முதல் நாங்கள் மனத்தையும் உடலையும் எங்களுடைய பிராணனையும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு சுவாச அவதானம். கண்களை மூடி சின்முத்திரையில் சுவாச அவதானம். ஆழமான சுவாசம், தீர்க்க சுவாசம். மூச்சு எடுக்கும்போது வைத்த முன்னுக்கு தள்ளி, மூச்சை விடும்போது வைத்த உள்ளே சுருக்கி மூச்சை விடணும். மூச்சு எடுக்கும்போது வயிறு முன்னுக்கு மூவ் பண்ணணும். மூச்சு விடும்போது வைத்த உள்ள சுருக்கி ஒரு 5லிருந்து 10 வரைக்கும் செய்து கொள்ளலாம். இதை கட்டாயம் யோகா முதல் படிக்கிறார்கள் அல்லது படித்தாக்கள் தீர்க்க சுவாசம் கட்டாயம் செய்ய வேணும். ஏன்னா முழு உடம்புக்குமான பிராணசக்தி செல்றதுக்காக இந்த தீர்க்க சுவாசமும், மற்றது மனதை அந்த மூச்சில் குவிக்கும் போது மனமும் உடலும் ஒரு இசைவோட ஒரு ஒத்திசைவாக இயங்கக்கூடியதுக்கு இந்த கட்டாயம் நீங்கள் வீட்டில் பழகிறாக்கள் 1 நிமிஷத்துலேருந்து குறைஞ்சது 7 நிமிஷம் வரைக்கும் தீர்க்க சுவாசம் செய்து நீங்கள் பாருங்கள். மனம் சாந்தமடையும். அதுக்கு பிறகு உடம்பை தயார்படுத்துறதுக்கு சில போமப்பன்னு சொல்லக்கூடிய வியாயாமா செய்ய இருக்கிறோம். அது முதல் காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளுங்க. மெதுவாக ஸ்தில தடாசனாவிலிருந்து காலை குறுக்க ரிலாக்ஸ் பண்ணி, கூட நேரம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறார்கள் இந்த நிலையில் கொஞ்சம் செய்து கால்களை தொடர்த்து கொண்டு வரணும். மீண்டும் கால்களை சேர்த்து ஸ்திதி தண்டாசனா. கைகள் தோளை மெதுவாக மேலே தூக்கி கைகளை நல்ல உறுதியாக தரையில் ஊண்டிக்கொள்ள வேணும். உங்களுடைய முழங்கான் கீழ் பகுதி நிலத்தில் அழுத்திருக்கணும். குதிகால் கொஞ்சம் ஒரு மேலே கொஞ்சம் தூக்கி இருக்கணும். அப்படியே இருந்து ஆழமான ஒரு 5 சுவாசம். லகு உட்கட்டாசனா செய்கிறதுக்கு முற்பாடு முழங்காலுக்கு சில பயிற்சிகள் செய்ய வேண்டியிருக்குது. அந்த வகையில் உங்களுடைய முழங்கால் முட்டியை முன்னுக்கு பின்னுக்கும் அசைக்க வேணும். இந்த முழங்காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியை நல்லா இழுத்து விடுங்க. முழங்கால் முட்டின்னு சொல்லக்கூடிய இந்த முழங்கால் நல்லா அசையணும். இப்படி இது ஒரு 20 தரம் செய்ய வேணும். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 2 முழங்காலையும் மெதுவாக தூக்கி நிலத்தில் இருக்கா அப்படி தட்டிக்கொள்ள வேணும். மூன்றாவதாக இந்த கால்களை இப்படி பிடிச்சி இந்த முழங்காலை தூக்கி மெதுவாக மடித்து விடணும். இதில் ஒரு 10 தரம். ஓகே, மற்ற காலுக்கு ஒரு 10. அடுத்தது திரும்பியும் ஒருக்கா இடது காலை அப்படி பிடிச்சி ஒருக்கா அப்படியே ரொட்டேட்டாக ஒருக்கா பலம் சுழியாக ஒரு 10 தரம் சுத்த வேணும். இடம் சுழியாக முழு அவதானமும் உங்களுடைய முழங்காலையும் கீழ்காலையும் இருக்கட்டும். மற்ற காலுக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக. ஓகே, அடுத்தது 4ஆவதாக இந்த காலை மடித்து அப்படியே விடணும். நல்லா 2 காலையும் அமர்த்தி அப்படியே தள்ளுங்க மேலே. இதில் ஒரு 10 அசைவு செய்யணும். முழங்கால் செய்யும்போது முழங்கால் ஏதாவது உங்களுக்கு சத்தங்கள் ஏதாவது சுளுக்கு சத்தம் கேட்டால் கொஞ்சம் இந்த பயிற்சியை விடணும். செய்யாமல் வர்றது நல்லா. ஓகே, இப்படி மற்ற கால்
நல்லா அந்த கைகள் ரெண்டையும் இப்படி கோர்த்துக்கொள்ளுங்க, இன்டர்லாக் பண்ணி கை ரெண்டையும் இப்படி கோர்த்து கொண்டு இதுக்குள்ளே பிடிங்க நல்லா. அடுத்து மீண்டும் சுகாசனாக்கு வந்து ஒரு 5 மூச்சு எடுக்கணும். ஆழமாக முதுக நேராக வச்சுக்கொள்ளுங்க. நல்லா உணர்வுபூர்வமாக மூச்சு எடுங்க. முழு அவதானமும் மூச்சில் கொய்யட்டும். ஓகே, இன்னும் ஒரு அசைவு முழங்காலுக்கு, முழங்கால் முட்டிக்கு கால் பெரியவரில் பிடிச்சிக்கொள்ளுங்க. அப்படியே பிடிச்சி இப்படியே ஒருக்கா அப்படியே கிளாக் வைஸாக ஒருக்கா சுத்தணும் வரும். உங்களுக்கு முழங்கால் பிரச்சனை உள்ளாக்கள் கட்டாயம் இதெல்லாம் செய்யுங்க. ஓகே, அப்படியே மற்ற பக்கம். குட். அதே மாதிரி மற்ற காலுக்கு இடது வலதண்டில் உங்களுக்கு பிடிச்ச காலுக்கு முதல் செய்யும். ஓகே, மற்ற பக்கம். ஓகே, இப்போ ஒருக்கா திரும்பி ஒருக்கா இடுப்புக்காக பத்த கோணாசனா கூட சேர்த்து ஏற்கனவே நிறைய படித்தபடியாக ஒரு 20 தரம் மூவ் பண்ணிக்கணும். முதுகில் கூட வலி இருந்தாக்கள் இந்த அசைவை வந்து செய்யாமல் வர்றது நல்லா. ஓகே, மீண்டும் சுகாசனா. மீண்டும் ஒரு 5 மூச்சு ஆழமாக எடுத்து விடணும். மூச்சு எடுக்கிறீங்க, வயிற்றை முன்னுக்கு தள்ளுறீங்க. மூச்சை விடும்போது வயிற்றை உள்ள எடுக்கிறீங்க. மூச்சு எடுக்கும்போது வயிறு முன்னுக்கு, மூச்சை விடும்போது வயிறு உள்ள. ஒவ்வொரு ஆசனாக்கு இடையில், ஒவ்வொரு பயிற்சிக்கு இடையில் தீர்க்க சுவாசத்தோட இந்த அசைவை செய்கிறது நல்லா. நாங்கள் வந்து லகு உட்கட்டாசனான்னு சொல்லியிருந்தோம். 7 வகையான வேரியேஷன் பார்க்க இருக்கிறோம். அல்லது கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறோன்னு சொன்னால் ஒரு 7, 8, 9, 10 வகையான வேரியேஷன் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 7 வகையான வேரியேஷன் பார்க்க இருக்கிறோம். அதாவது லகு உட்கட்டாசனான்னு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் இதை சில பேர் மலாசனன்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் வந்து நாங்கள் வந்து கிராமங்களில் அல்லது குந்து நிலைன்னு சொல்கிறது, குந்தி இருங்கன்னு சொல்கிறது இந்த நிலையை. அதாவது வந்து இயற்கையாக வந்து எவ்வாறு மலம் கழிப்போமோ அந்த நிலையில் வந்து இருக்கிறது. இது வந்து செய்யும்போது அடி வயிற்றிலிருந்து எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ரத்தோட்டம் பாயக்கூடிய தன்மை. முக்கியமாக வந்து சில பேருக்கு வந்து நீண்ட நாள் மலச்சிக்கல் இருக்கும், அதை வந்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முழங்காலில் கூட வலி உள்ளாக்கள் வந்து கொஞ்சம் தவிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக சின்ன சின்ன வலிகள் இருந்தால் கட்டாயம் செய்யலாம். மற்றது ஏதாவது சத்திர சிகிச்சை செய்திருந்தால் மட்டும் செய்யக்கூடாது. மற்றபடி எல்லாரும் வந்து பழகலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்க முடியாதாக்கள் இந்த ஓம பவளத்தையும் செய்தீங்கன்னா, வியாயாமம்னு சொல்லக்கூடிய இந்த ஓமப்பை செய்யிட்டு கொஞ்சம் முழங்கால கொஞ்சம் நல்லா வந்து வளையிற தன்மை ஏற்படுத்திட்டு இந்த பயிற்சியை செய்யலாம். முடியாதாக்களுக்கு வந்து சுவர்லையும் வந்து சாஞ்சி வந்து செய்யலாம். முதலாவது நிலை பாருங்கள், இந்த காலை அப்படியே கொஞ்சம் நீட்டிருக்கிறீங்க. ஆரம்பத்தில் அப்படி நீட்டி செய்யிட்டு இப்போ ஒரு காலை அப்படி மடிக்கிறீங்க, மற்ற காலம் இப்படியே மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு நீங்கள் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சுவரில் செய்யலாம். திரும்பி கையால் எடுத்து கொஞ்சம் இப்படியே இருக்குது. நீங்கள் கால் அலைன்மெண்ட் பற்றி பார்க்க தேவையில்லை. ஆரம்பத்தில் இப்படி செய்யுங்க. பிறகு அடுத்த முறை நாங்கள் வந்து இதில் எவ்வாறு சரியான நிலையில் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள் முடியுதான்னு சொல்லி. இப்போ நல்லா மூச்சு ஆழமாக வயிற்றுலேருந்து எடுத்து விடணும். ஓகே, இது வந்து நீங்கள் இந்த கால் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு நேராக வைக்கிற கஷ்டம். அப்போ காலை கொஞ்சம் இப்படி விரித்து வைக்கலாம், பிரச்சனை. காலை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெளியே தள்ளி வைக்கலாம். இது கொஞ்சம் பக்கவாடில் இருக்கிறது நல்ல. இப்படி ஆரம்பத்தில் இப்படி இருந்து பழகுங்க. இந்த நீண்ட நாள் தொடர்ந்து இந்த பயிற்சியை கொஞ்சம் ஒரு 40 நாள் அல்லது 2 மாதம் தொடர்ந்து செய்தீங்கன்னா இந்த காலை நேராக்கணும். இப்படி இங்கே பாருங்கள், இந்த கால் எப்படி இருக்குன்னு இடுப்புக்கு நேராக இந்த கால் வந்து இப்படி ஒரே லைனில் இப்படி இருக்கணும். இப்படி வச்சுக்கணும். சரியா? இது வந்து இதனுடைய முதல் நிலை. லகுன்னு சொன்னால் சொல்லுவாங்க வந்து குறுகிய
அல்லது சின்னனான லகு உட்கட்டாசனண்டா குறுகிய இல்லை சிறு இருத்தல் என்று சொல்லி சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்போ திரும்பி மீண்டும் இது 2வது நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகளை உயர்த்தி பக்கவாடில் எடுத்து ஒரு மூச்சு எடுத்து இப்படியே கும்புறது. பார்வையை நாடியை கொஞ்சம் மேலே தூக்குங்க, கழுத்தை கொஞ்சம் இருக்க வேணாம். இதில் ஒரு ஆரம்பத்தில் முதலாவது செய்கிறார்கள் 10 மூச்சு போதும். இது செய்தாலே வயிறெல்லாம் குறைஞ்சி, முக்கியமாக சீனி வியாதி உள்ளாக்கள், மலச்சிக்கல், பெரிய தொந்தி உள்ளாக்கள் இதை கட்டாயம் செய்யும். இது 2ஆம் நிலை. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இது முடிய கொஞ்சம் காலை ரெஸ்ட் பண்ணிட்டும் செய்யலாம், தொடர்ந்தும் செய்யலாம் செய்கிறார்கள். அடுத்த இதனுடைய 3ஆம் நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 காலையும் சேர்த்து வைக்கணும். நீங்கள் கையை நிலத்தில் ஊண்டிக்கொண்டு 2 காலையும் சேருங்க. அப்படி இது இன்றைக்கு தான் படிக்கிறார்கள். இப்படி கையை உங்கள் தரையில் ஊண்டி கொண்டு செய்யுங்க. அல்லது எனக்கு கூட பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னால் 2 காலையும் இப்படி கட்டி பிடிக்கலாம். வயிற்றை நசிச்சு நல்லா மூச்செடுங்க. மூச்செடுத்தால் நல்லா சத்தம் உங்களோட காது கேட்கணும். மூச்செடுக்கும்போது வயிற்றை அசைச்சு வச்சு மூச்செடுங்க. ஓகே, கொஞ்சம் கால் உங்களோட கணுக்கால் வலிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படியே காலை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே காலை திரும்பி ஒருக்கா மூவ் பண்ணுங்கள். மூச்சு அவதானிங்க. எண்ணத்தோட ஒரு மன ஒருநிலைப்பாட்டோட யோகா பயிற்சி செய்கிறது கூட சித்திக்கும். நான் யோகா செய்யும்போது மனமும் உடலும் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க உடல் இங்கே இருக்குது, மனம் வெளியே போகக்கூடாது. ஓகே, இதனுடைய 4ஆம் நிலை காலை திரும்பியும் இருக்கா. நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி இருக்கிறார்கள், இப்படியே சேர்த்துட்டு கையை ஊண்டி இப்படியே எழுமிக்கணும். இப்போ அடுத்தது கையை மேலே தூக்கணும். முழங்கால் சேர்க்கலண்டா சேர்த்து கொண்டீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட். ஒரு 10 மூச்சு ஆழமாடுங்க. ஓகே, மீண்டும் ஓய்வு. நல்லா மூச்சு ஆழமாக வருவீங்க. இதனுடைய அடுத்த நிலை திரும்பியும் இப்படி இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் காலை கொஞ்சம் இப்படி தூக்கி முன்காலில் இருக்கிறீங்க, கையை எப்படி வைக்கிறீங்க, குதிகாலை தூக்கி அப்படியே குதிகாலில் இருக்கிறீங்க, அவ்வளோதான். உடம்பின் பாரமெல்லாம் முன்காலில் இருக்கிறது. கொஞ்சம் நடுக்கம் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் கால் அங்கே இங்கே நடுங்கும். நல்லா மூச்சு ஆழமாடுங்க. ஓகே, மீண்டும் ஓய்வு. காலை திரும்பி இருக்கா. முழங்கால் இடைக்கடை அசைச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் முழங்கால் ஒரு பிரச்சனை இல்லாமல் செய்யலாம், வடிவாக பயம் இல்லாமல் செய்யுங்கோ. செய்யும்போது கொஞ்சம் முழங்கால் அடுத்த நாள் வலி வந்தாலும் தொடர்ந்து செய்ய எல்லாம் போகும். இந்த வெரிகோஸ் உள்ளாக்கள், அதாவது இந்த நரம்பு சுருள் நோய் உள்ளாக்கள் இதை கட்டாயம் எந்த நாளும் நீங்கள் செய்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு 2 மாதம் இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓகே, இதனுடைய அடுத்த நிலை திரும்பி இப்படியே எழும்புறீங்க. காலை கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த கால் குதிகாலை சேர்த்து ஆரம்பத்தில் நீங்கள் கையை ஊண்டி செய்யலாம், இப்படியும் செய்யலாம். பேலன்ஸ் இருந்தால் 2 கையையும் தூக்கி முழங்கால வைக்கணும். நல்லா முடிஞ்ச அளவு காலை விரிக்கணும். வயிற்று பிடிங்க. கால் கூட அந்த ஓட்டப்பந்தயம் கூட நடப்பயிற்சி செய்கிறார்கள். இதெல்லாம் செய்தீங்கன்னா நடக்கிறதுக்கு நல்ல கணுக்காலுக்கு நல்லா செய்வது. உங்களோட 10 விரலும் நிலத்தில் படிஞ்சிருக்கணும். மூச்செடுங்க. ஓகே, மீண்டும் ஓய்வு.
ஒரு முழங்கால் அப்படி அசைச்சு கொள்ளுங்க. திரும்பி ஒருக்கா சுகாசனாவில் இருந்து கூட உங்களுக்கு முழங்கால் கூட வலின்னு சொன்னால் சுகாசனாவில் இருந்து அப்படியே மூச்சு அவதானிக்கலாம். ஆழமான மூச்சு எடுக்கணும். அதாவது முழங்காலில் கூட பிரச்சனை வரத்துக்கு முதல் காரணம் வந்து உடம்பில் தேங்கியிருக்கிற தேவையற்ற கழிவும் நீரும். இதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. உடம்பில் வந்து மலச்சிக்கல் இருந்தாலும் சில பேருக்கு முழங்காலில் கூட வலி இருக்கும். அல்லது ஏதாவது நரம்பு சுருள், வெரிகோஸ்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருள் இருந்தாலும் முழங்காலும் இடுப்பு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. எப்போவும் வந்து வயிற்றை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னால் உடம்பு கீழுக்கு, அதாவது முழங்காலில் பிரச்சனை இருக்காது, வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வந்து முழங்கால தாங்கும். மற்றபடி கூட வெயிட், ஓவர் வெயிட் இருந்தாலும் மேலதிகமான உடம்புல பாரம் குறைஞ்சது 80 கிலோக்கு மேலே தாண்டிங்கனாலும் உங்களுடைய முழங்காலில் உடம்புல பாரம் வர்றபடியாக முழங்கால் வலிக்கணும். அல்லது முழங்கால் வலியை குறைக்கிறதுக்கு ஒரு வழி, உங்களுடைய தொடை எலும்பையும் தொட சதையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்னோடய உடம்புண்ட பாரத்தை வந்து எங்களுடைய பெரிய எலும்பாகிய இந்த எலும்பும் சதையும் தாங்கிக்கொள்ளும். அப்போ முழங்கால் முட்டிக்கு வர பாரம் கொஞ்சம் குறையும். அப்போ நீங்கள் முழங்கால ஃபுல்லாக நீண்ட நாள் பிரச்சனை இருக்கிறார்கள் முழங்கால கூட ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட தொடையை வந்து எவ்வாறு வந்து அந்த ஸ்ட்ராங் வச்சுக்கொள்ளுமோ அதுக்கான சொல்லுவாங்க. குறைஞ்சது வந்து 40-45 சென்டிமீட்டரில் உங்களோட தொடை வந்து எவ்வளோக்கு பெருசாக இருக்குதோ அவ்வளோ உங்கள் உடம்புக்கும் உங்களோட முழங்காலுக்கும் பாதுகாப்பு. தொடை சதையும் தொடை எலும்பும் பெருசாக இருந்தால் நல்லா. இந்த பயிற்சிகளை வந்து செய்யும்போது வந்து உனக்கு வந்து உடம்பில் வந்து நல்ல விட்டமின் டி, பொட்டாசியம், கல்சியம் எல்லாம் இந்த எலும்பு சம்பந்தமாக உரிய சாப்பாடுகள் வந்து சாப்பிடணும். கீரைகள், முக்கியமாக இந்த முருங்கைக்கீரை, முருங்கையில் வர எல்லாம் வந்து முருங்கை விதை, முருங்கைப்பூ, முருங்கையில் முருங்கைக்காய், இதெல்லாம் கட்டாயம் கிழமையில் ஒருக்கா வந்து இருக்கணும். மற்றது 10 நாளைக்கு ஒருக்கா அகத்திக்கீரை வந்து சாப்பிடணும். ஒரு கிழமைக்கு ஒருக்கா எங்களுடைய மற்ற ஏதாவது நோமல் கீரை, பொன்னாங்கண்ணியோ வல்லாரையோ எடுத்துக்கொள்ளுங்க. அதேமாதிரி முளைக்கீரையும் எடுத்துக்கொள்ளுங்க. கீரை வகை வந்து முதல் வந்து எங்களுடைய எலும்போட சம்பந்தமாக இருக்கும். அதே மாதிரி நாட்டு பசுப்பால் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிற நல்லம். 60 வயசு தாண்டினாக்கள் கொஞ்சம் அரை கப்பும், மற்றாக்கள் வந்து ஃபுல் கப்பும் எடுத்து நல்லா காய்ச்சி சுண்டி குடிக்கிறது இன்னும் உங்களுடைய எலும்புக்கும் நல்ல வலிமையை தரக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா ஆசனமும் முடித்த பிற்பாடு, இந்த ஆசனம் முடித்த பிற்பாடு கட்டாயம் சவாசனான்னு செய்யக்கூடிய சவாசனா வந்து செய்யணும். தலை இஞ்ச வச்சு கால் அங்கே வச்சுருக்க சவாசனம் செய்து காட்டும். சவாசனான்னு சும்மா அப்படியே படுக்கிறேன்னில்ல, ஆனால் படுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. காலில் கொஞ்சம் காலை விரித்து உள்ளங்கையை கொஞ்சம் மானத்தை நோக்கி இருக்கணும். இந்த நிலையிலிருந்து இந்த பயிற்சி முடிஞ்சாக்கள் நீங்கள் வந்து உடம்பை ஃபுல்லாக ஒவ்வொரு ஆசனா முடியும்னா தளத்தல் நிலையில் இருக்கணும். உடம்பை கொஞ்சம் நல்லா தளர்த்தி வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு முழங்கால் பிரச்சனைக்கு இந்த ஆசனம் நல்லமுன்னு சொன்னால் முழங்காலில் இருக்கிற வலிகளை வந்து குறைப்பதாக ஆழ்மனத்திட்ட சொல்லி அப்படியே மெல்லிய புன்னகையோட அப்படியே ஒரு குறைஞ்சது 7லேருந்து நீங்கள் ஒரு 30 நிமிடங்கள் இதே நிலையில் இருக்கலாம். அப்படி அவதானித்து ஒவ்வொரு கால் விரலிருந்து ஒவ்வொரு உறுப்பாக மெதுவாக நினச்சி தலைக்கு கொண்டு வந்து மனம் ஒருநிலைப்படுத்தி ஆழ்மனத்துக்கு நல்ல அமைதி கிடைச்ச பிற்பாடு இந்த நோய் என்னை விட்டு குறைவதாகவும் குறைஞ்சு சென்றதாகவும் குறைந்து விட்டதாகவும் ஃபீல் பண்ணணும். குறைந்து கொண்டிருக்கிறது, குறைய போகிறது, குறைந்து விட்டது, இந்த 3 சொற்களையும் வந்து ஆழமாக வந்து நீங்கள் படுக்க போகும்போதும் இரவில் தூங்கும் போகும்போதும் இதே சவாசனம் இருந்து ஏதாவது இந்த வருத்தம் தான் முக்கியம் இல்லை, ஏதாவது வருத்தம் இருந்தால் சவாசனாவில் வந்து 7 நிமிஷம் உடம்புல அவதானிச்சு மூச்சு அவதானிச்சுட்டு பிறகு நோய் குணப்படுத்த விட்டதாக ஒரு நினைச்சு ஒரு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலும் தெரிஞ்ச ஒரு மந்திரத்தையும் சொல்லிட்டு படுத்திங்கன்னா நீண்ட நாளில் வந்து வியாதிகள் குறையப்பாங்க. மீண்டும் சுகாசனா வலது பக்கமாக திரும்பி எழுமிக்கோங்க. அதாவது வந்து நாங்கள் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னுக்கும் காலையில் எழும்ப போகிற முன்னுக்கும் இருக்கிற மனநிலை வந்து சரியாக இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் பிரச்சனையை வந்து நினச்சிட்டு படுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 8 மணி நேரம் படுக்கிறீங்கன்னு சொன்னால், நித்திரை கொள்றீங்கன்னு சொன்னால்
8 மணித்தியாலும் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் மனதில் நல்ல சிந்தனை வச்சுட்டு படுத்தீங்கன்னா இன்னும் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடம் வந்து சந்திப்பேன். அஷ்டாங்க யோக மந்திர். வணக்கம், நன்றி.